மீனா, ராஜி, கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டு வாசலில் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. கோமதியோட அண்ணன் வீட்லேயும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. 2 பேருமே அப்படியே ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. யாரோட பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொங்கல் பானையே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, பாண்டியனும் பார்க்குறாரு, கோமதியோட அண்ணனும் பார்க்குறாரு. சீக்கிரம்டி சீக்கிரம், நம்ம பொங்கல் தாண்டி பொங்கணும், அப்போ தாண்டி நல்லாயிருக்கும், அவங்கள விட நம்மள் தாண்டி ஃபஸ்ட்டு பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அண்ணன் சொல்கிறாரு. இருங்க, நானும் இங்கே பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்குது, நம்ம பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர சந்தோஷமாக கத்துறாரு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. அவங்க பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அண்ணன் கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள், நம்ம பானையும் பொங்கிடுச்சு, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக அப்படியே பொங்கல் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, வந்து ஃபோட்டோ எடுங்க, சீக்கிரம் வாங்க, என்னோட பசங்க எல்லாரையுமே தனித்தனியாக அழகாக ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாமே நல்லா ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே அங்கேருந்து குமார் பார்த்துட்டே இருக்காரு. அரசி அப்படியே பார்க்குறாரு, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே குமார் பார்க்குறாரு. சரி வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போனவுடனே நல்லா வாழை இலை வச்சுட்டு ஸ்வீட்டு, கரும்பு, பொங்கல் எல்லாமே வச்சு வாழை இலையில் சாப்பாடெலாம் போடுறாங்க. அவங்க சம்மந்தியும் சாப்பிட்றாங்க. நான் பரிமாறட்டுமா அப்படின்னு அவங்க சம்மந்தி கேட்குறாங்க. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருக்குமே சந்தோஷமாக பரிமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே பாண்டியன் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவரை சுற்றி எல்லாருமே அங்கே இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, ஒரு அதிசயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னங்க, என்ன அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே இருக்கார் அந்த சாமியார், அவர் சொன்னார் உன்னோட குலதெய்வ கோயிலுக்கு நீ போகணும்னு. எனக்கு தான் குலதெய்வ கோயிலே தெரியாதே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சாமியார்கிட்ட நான் கேட்டேன், என்னோட குலதெய்வ கோயில் நீங்கள் சொல்லுங்கன்னு. அது உனக்கு தானாக தெரியும்னு சொன்னார். அதே மாதிரி நான் வந்துக்கிட்டே இருந்தேன். வர வழியில் பார்த்தா எங்கள் அக்கா, அவங்க வந்துட்டு எங்கள் பெரியப்பா அவங்க பொண்ணு, அவங்கள பார்த்த உடனே குலதெய்வத்தை அவங்க சொல்லிட்டாங்க. மானாமதுரையில் தான் இருக்குது வீடு, அங்கே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே தான் குலதெய்வம் இருக்குது, நீ வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்களாம், அங்கே குலதெய்வ கோயில் இருக்குது, நம்ம எல்லாரும் போகிறோம் நாளைக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா, ராஜி, கதிர், பழனி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருடி, என்னை எத்தனை பேர் கேட்டாங்க, எனக்கு குலதெய்வம் தெரியாது, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, இப்போ பாரு எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஐயோ சம்மந்தி, உங்களை மறந்துட்டேன், நீங்களும் நாளைக்கு குடும்பத்தோடு வந்துடுங்க. சரி, நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். வேண்டாம் சம்மந்தி, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருமா மீனா, உங்கள் அம்மா அப்பாவும் வந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் குடும்பத்தோடு போகிறோம், நல்லா இருக்கும், இல்லை சம்மந்திங்களும் வரணும், ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருமா, அவங்கள எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. சரிம்மா, ஒரு வார்த்தை சொல்லு, வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். சரி கோமதி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. என்னங்க இப்பயே போகிறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம்ல, நிறைய பொருள் சாமான் எல்லாமே வாங்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் பயங்கர சந்தோஷத்தோடு போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க, என்ன இது சம்மந்தி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்மந்தி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, அவர் வந்து குலதெய்வ கோயிலே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதனால தான் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. குமார், அவங்க அப்பா, அவங்க பெரியப்பா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வாழையில போட்டு பாட்டி எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும் போது குமாரோட அப்பா சொல்கிறாரு, எல்லாம் ராஜி ஓடி போயிட்டா, அவளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான், அவள் ஓடி போயிட்டா, இப்போ என் பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டுது, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு ராஜியோட அப்பா சொல்கிறாரு, இல்லை இல்லை, எல்லா இடத்துலையும் சொல்லி தான் வச்சுருக்கேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக குமாருக்கு தலை பொங்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாரு. குமார் பார்த்துட்டு சொல்கிறாரு, என்னப்பா அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ பொண்ணு பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு குமார் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லைடா, எங்கள் அண்ணன் எதிர்க்குவா எல்லாத்தையும் சொல்ல முடியும், அதனால தான் நான் சொல்லலை, நீ ராஜியை தான் கல்யாணம் பண்ணணும், புரியுதா, எப்படியாவது ராஜி மனசை மாற்றி ராஜியை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், என் அப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா சொல்கிறார். பா,
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கண்டிப்பா அரசிய விடவே மாட்டேன்ப்பா. அரசிய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன்ப்பா. அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாரு. சரிடா, நீ என் பையன்னு எனக்கு தெரியும். எல்லாமே நீ கரெக்ட்டா பண்ணுவேன்னு தெரியும். எப்படியாவது அரசிய கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா குமார்கிட்ட சொல்றாரு. குமார் சந்தோஷம்